ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன போம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எ பால்சம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயிலான சம்மரி தான் வந்து தமிழில் குட்டியாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி வாட்ஸ்வொர்த் லாங்ஃபெல்லோ தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த போம் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றினது அப்படின்னா, ஒரு லைஃப்பை பற்றின ஒரு டெப்த்தான மீனிங்கை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த போம் இருக்கும். அண்ட் இந்த போம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனலை வச்சு வந்து இந்த போம் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இந்த போம் வந்து 1838 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நியூயார்க் லிட்ரரி மேகசினில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. கிக்னர் புக் அப்படிங்கிற போமை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் வந்து லாங்ஃபெல்லோ வந்து இந்த போம் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்டைட்டில் வச்சே நம்ம வந்து இந்த ஒரு போம் வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான மோனோலாக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு யங் மேன் மனசில் உள்ளதை வந்து பைபிள் இருக்கு இல்லையா, பைபிள் செலமோட அந்த பைபிளோகிராஃபியோட அந்த சாங்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த கம்போசரை வந்து அவர் பேசுகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் வந்து பெக் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, அந்த பைபிள் வேர்ஸில் உள்ள பாட்டெல்லாம் எழுதினவர்கிட்ட நீங்கள் எதுக்கு ரொம்பவே நியூமரஸாக சாரோஃபுல் வேலே வந்து பாடுறீங்க, லைஃப் வந்து ரொம்ப எம்டியானது அன்ரியலானதுன்னு எதுக்கு பாடுறீங்க, அதுக்கு பதிலாக ஸ்பீக்கரோட ஒப்பீனியனை வந்து சொல்கிறாரு. அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சோல்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. மனுஷனோட லைஃப்பில் வந்து டெத் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் ஒரு எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இறப்புன்னு வந்து ஒன்று இருக்கணும். மனுஷங்களோட லைஃப்பில் நம்ம என்ன அசியூம் பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து டெத்துக்கு அப்புறமும் வந்து ஒரு இன்டர்னலான லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்கெல்லாம் இவ்வளோ பயப்படுறாங்க, பயந்து சாரோஃபுல்லானதை வந்து எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். லைஃப்பை வந்து ஸ்பீக்கர் வந்து எதை டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய ரியல் அண்ட் ஃபுல் ஆஃப் மீனிங்ஃபுல்லான லைஃப் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்பீக்கரோட ஆட்ஸ் இருக்கலாம் அண்ட் ஒரு சின்சியரான இன்டென்ஸ், அவரோட லைஃப்பை பற்றின இன்டென்ஸை வந்து இந்த போம் ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருப்பார். லைஃப்பில் வந்து மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளாக டெத் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முடிச்சிட முடியாது. நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் வந்து ஒரு மரணம் தான் அப்படிங்கிறதோட நம்ம நிப்பாட்டிட முடியாது. ஆனால் கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட் டு டஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஹியூமன் வந்து எர்த்தில் இருந்தோ டஸ்ட்டில் இருந்தோ வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து டெத்துக்கு அப்புறம் வந்து அங்கே தான் வந்து ரிட்டர்ன் ஆகணும். அவங்களோட பாடி வந்து அங்கே போயிடும். அவங்களோட சோலுக்கு தான் வந்து இன்னொரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிலீவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே வந்து இன்பமானதாகவும் இருக்கலாம் அண்ட் துன்பமானதாகவும் இருக்கலாம். ஆனால் ஹியூமனிட்டியோட அந்த டெஸ்டினி இல்லைன்னா கோல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு புனிதமானது. ஒவ்வொரு ஹியூமனுக்குமே வந்து அந்த டெஸ்டினி வந்து இருக்கணும். அவன் வந்து மரணத்தை பார்த்து வந்து பயப்படக்கூடாது. ஒவ்வொரு டேயுமே வந்து அவன் புதுசாக ப்ராக்ரஸ் பண்ணி எதையாவது ஒன்று வந்து அவன் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் க்ரியேட்டிவிட்டி வந்து எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாங் டைம் ப்ரொடெக்டராக வந்து ஆட் பண்ணணும். அது வந்து ஒரு டைம் பாஸ்க்காகவோ இல்லை அப்படின்னா இந்த ஹியூமன் ஹார்ட்ஸ்லலாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கரேஜியஸாக இருக்கணும். எதுக்குமே வந்து பயந்துட்டு இதை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெதர்லெஸ் தே பீட் லைக் குவைட் டம் வித் பாடிஸ். அவங்க பாடிக்குள்ளே வந்து ஒரு பீட் பண்ணாமல் ஒரு அல்டிமேட்டான ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி வந்து ஹியூமன் லைஃப்பை வந்து நினச்சிக்கணும். ஒரு ஃபியூனரில் உள்ள அந்த லாஸ்ட் மார்ச்சஸில் உள்ள சாங் மாதிரி இல்லாமல் ஒரு பயங்கரமான ஃபென்டாஸ்டிக் பீட்டாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் வந்து லைஃப்பை வந்து ஒரு கிரேட் பேட்டில் ஃபீல்டாக வந்து கம்பேர் பண்ணுறாரு. லைஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டு. அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ரவரி கேம்பில் ஒரு ஷெல்டரில் வந்து இருக்கோம், வித்தவுட் ஷெல்டரில் வந்து இருக்கோம். நம்ம பேட்டில் ஃபீல்டில் ஒரு கேம்பில் இருக்கோம். நம்ம எப்போ வேணால் வந்து இறந்து போகலாம். பட் நம்ம இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம அதை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் நமக்கு என்ன கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, சைலண்ட்டாக இல்லாமல் ஒரு ஹீரோயிக்காக வந்து நம்ம வந்து பிஹேவ் பண்ணி நம்மளோட லைஃப் வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொய்யான அட்வைஸை வந்து யாருக்குமே கொடுக்காம ஸ்பீக்கர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்களுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஃப்யூச்சர் பர்சனாக ஆகலாம். அண்ட் அடிஷ்னலி உங்களோட பாஸ்ட்டை பற்றி நினைக்காம அதிலே வந்து இல்லாமல் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி டென்ஷன் ஆகாமல் ஒரு ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு
ஹியூமனோட ஹார்ட்லேயுமே வந்து ஒரு பிளெயினான வியூ இருக்கும். அதில் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்துட்டே இருப்பார். அந்த ஹெவன்ல இருந்து வந்து கடவுள் வந்து பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டியில் நம்புகிறாங்க இல்லையா? அதை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிரேட் மேன் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணி வாழணும். அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட, அந்த கடவுள் பயத்தோட, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனரோட வாழணும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பீக்கர் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கு வந்து டெத் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. கண்டிப்பாக வந்து அது தேவை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து லைஃப் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இருக்கிற ஒரு லைஃப்பை வந்து நல்ல ஒரு மெமரிஃபுல்லாக கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் வந்து நம்ம வாழ்ந்துட்டு போகணும். மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியோ நம்ம வாழணும். அதுக்கு பதிலாக வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து மரணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ரஸிவ்க்காக ஒரு ஓஷன் மாதிரி, ஒரு பெரிய ஓஷன் மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும். ஒரு சின்ன குளம் குட்டை மாதிரி வந்து ஒரு சின்ன சரௌண்டிங்லேயே வந்து முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயுமே வந்து ஒரு மிஸ்ஸரி இருக்கும், ஒரு அபேண்டன் இருக்கும். அது வந்து அந்த கடலுக்குள்ளே போய் தொலைஞ்சிடக்கூடாது. நம்மளா வந்து என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு லைஃப்பில் ஒரு காட்லியான, ஒரு ஸ்பிரிச்சுவலான லைஃப்பை வந்து நம்ம எப்படி இன்ஸ்பயர் பண்ணி, சேவ் பண்ணி வாழ முடியுமோ, நம்ம அப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனிட்டி, அதாவது அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு டேயுமே வந்து ஒரு ப்ரிஷியஸ் ஆனது. அந்த லைஃப்பில் வந்து நம்ம ஹோல் ஹார்ட்டட்லியாக, ஃபியர்லெஸ்ஸாக, பயம் இல்லாமல் நம்மளோட ப்ரோக்ரஸ்க்காக, நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்காக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அண்ட் நிறைய நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி, நம்ம அந்த இதுக்காக வெயிட் பண்ணி நம்ம பேஷண்ட்டாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மேஜரான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் இன் த ப்ரெசன்ட். அதாவது பாஸ்ட்லேயே நிற்கக்கூடாது, ஃப்யூச்சரை பற்றி பயப்படக்கூடாது, நம்ம ப்ரெசண்ட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதை தான் வந்து அதோட மேஜரான தீம். அண்ட் இவ்வளோ தான் வந்து அதில் லைன் பை லைன் வந்து நம்ம ஸ்டான்ஸா ஒரு யங் மேன் வந்து அந்த பைபிள் பாம்ஸை எழுதின அந்த கம்போசிட்டை வந்து பேசுகிற மாதிரியான ஒரு இது இருக்கும். அண்ட் லைஃப்பில் வந்து மேக்ஸிமம் பயப்படாதீங்க அண்ட் ப்ரெசண்ட்டில் வாழுங்க, பாஸ்டில் வந்து மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸை தான் வந்து சொல்லி வந்து இதில் முடிச்சிருப்பாங்க. அண்ட் மேஜரான தீம்ஸையும் வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் போமில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. நம்மளோட ஆத்தர் ஹென்ரி வாட்ஸ் வர்த் லாங்ஃபெல்லோ எப்போ பிறந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 22, 1807 பிறந்திருப்பார். அண்ட் 24th March 1882 வந்து அவர் வந்து இறந்திருப்பார். அண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹென்ரி வேர்ட்ஸ்வொர்த்துன்னு இருக்குது. ஆனால் ஒரு வேர்ட்ஸ்வொர்த் இல்லை, வாட்ஸ்வொர்த் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெஃபர் பண்ணி வந்து போட்டிருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு நீங்களுமே இதே ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ தான் போமோட சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போமுக்கு நாவலுக்கு சம்மரி வேணால் அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.